தரணியெங்கும் நிறைந்து காணப்படும் கடகராசி தமிழ் நண்பர்களுக்கு இனிய காலை வணக்கம். நாம் நமது கடகம் டுடே ராசி பலன் சேனல் மூலமாக தனித்துவமாக கடகராசிக்கு மட்டுமே தினப்பலன்களை வழங்கி வருகிறோம். உங்களுக்கு மற்ற ராசிகளுக்கான தினப்பலன்கள் வேண்டுமென்றால் அதற்கான லிங்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் கொடுத்துள்ளேன். நீங்கள் மற்ற ராசிகளின் லிங்கை ஓபன் செய்து தினப்பலன்களை அறிந்து கொள்ளலாம். இன்றைய தினம் 24/8/2021 செவ்வாய்க்கிழமை. தமிழ் வருடத்தில் இது பிளவ வருடம் ஆவணி மாதம் 8ஆம் நாள். சூரிய உதயம் காலை 6:05 நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 வரை. மாலை 4:45 முதல் 5:45 வரை. கௌரி நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை. மாலை 7:30 முதல் 8:30 வரை. ராகு காலம் பிற்பகல் 3 மணி முதல் 4:30 வரை. குளிகை காலம் பிற்பகல் 12 மணி முதல் 1:30 வரை. யமகண்டம் காலை 9 மணி முதல் 10:30 வரை. திதி இன்று மாலை 5:37 வரை துவிதியை பின்பு திருதியை. நட்சத்திரம் இன்று இரவு 10:01 வரை பூரட்டாதி பின்பு உத்தரட்டாதி. சந்திராஷ்டமம் மகம் மற்றும் பூரம் நட்சத்திரங்கள். சூலம் வடக்கு. பரிகாரம் பால். இன்றைய கிரக நிலவரம்: ரிஷபத்தில் ராகு, சிம்மத்தில் செவ்வாய் மற்றும் சூரியன், கன்னியில் சுக்கிரன் மற்றும் புதன், விருச்சிகத்தில் கேது, மகரத்தில் சனி, கும்பத்தில் குரு மற்றும் சந்திரன். இன்றைய தினம் நமது கடகராசி கிரக நிலைகளை காணும் பொழுது, இன்றைய தினம் குரு பகவானுடன் சந்திர பகவான் ராசிக்கு 8ஆம் இடத்தில் இன்று மதியம் 3:43 வரை இணைந்துள்ளார். பின்பு 9ஆம் இடத்திற்கு இன்று சந்திர பகவான் நகர்கிறார். இதனால் இன்று மதியம் 3:43 வரை சந்திராஷ்டமம் கடகராசிக்கு அமைந்துள்ளது. மேலும் ராசிக்கு 2ஆம் இடத்தில் செவ்வாய் சூரியன் சேர்க்கையும், ராசிக்கு 3ஆம் இடத்தில் சுக்கிரன் புதன் சேர்க்கையும் அமையப்பெற்றுள்ளது. இந்த நாள் மிக இனிமையான நாளாக நமது கடகராசிக்கு மதியத்திற்கு மேல் அமையும். நமது கடகராசி தமிழ் நண்பர்களுக்கு ஒரு முக்கிய வேண்டுகோள்: நீங்கள் ஒருவேளை புதியவராக இருந்தால் இப்பொழுதே சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை அழுத்தி ஆல் என்பதை அழுத்தி நமக்கு சப்போர்ட் செய்யுங்கள். இன்றைய தினம் நீங்கள் அனைத்து காரியங்களிலும் யோசித்து நிதானித்து செயல்வது உங்களுக்கு மிகவும் நன்மை பயக்கும். இன்று மதியம் 3:43 வரை சந்திராஷ்டமம் உள்ளதால் முக்கிய முடிவுகள் மற்றும் முக்கிய செலவுகளை நீங்கள் இன்று மாலைக்கு மேல் 4 மணிக்கு மேல் செய்வது உங்களுக்கு மிகவும் நன்மை பயக்கும். எந்த ஒரு செலவுகளையும் நீங்கள் இன்று யோசனை செய்து அது தேவையா என்பதை ஆலோசனை செய்து கண்டிப்பாக அலசி ஆராய்ந்து அதை நீங்கள் செய்வது நல்ல பலனை தரும். இன்றைய தினம் உங்களுக்கு வரவை காட்டிலும் செலவுகள் சற்று அதிகரிக்க வாய்ப்புகள் உண்டு. ஆனாலும் இன்றைய தினம் உங்களுக்கு மகிழ்ச்சிகள் நிறைந்ததாக மாலை நேரம் அமையும். மாலை நேரம் சற்று பதற்றங்கள் காணப்பட்டாலும் நீங்கள் உணர்வுகளின் கலப்பாக இருப்பதால் இன்றைய தினம் நீங்கள் கவலைப்பட ஏதுமில்லை. இன்றைய தினம் உங்களுக்கு ஏமாற்றத்தை விட மகிழ்ச்சிகள் அதிக ஆனந்தம் தரக்கூடியதாக அமையப்பெறுவீர்கள். இன்றைய தினம் உங்களது வீட்டில் ஒரு திருவிழா நடைபெறுவது போன்ற ஒரு சூழ்நிலை அமையப்பெறுவதால் உங்களுக்கு பணம் அதிக செலவுகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. இன்றைய தினம் உங்களது அடிப்படை சூழ்நிலை மோசமாகக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்க வாய்ப்புகள் உண்டு. இருந்தாலும் அதை நீங்கள் சமாளித்து விடுவீர்கள் என்பதால் நீங்கள் முக்கிய செலவுகளை மதியத்திற்கு மேல் 4 மணிக்கு மேல் செய்வது உங்களுக்கு நல்லது. யோசித்து முக்கிய செலவுகளை மட்டும் வகைப்படுத்தி செய்வது உங்களுக்கு மிகவும் நல்லது. இன்றைய தினம் உங்களது குழந்தைகளுடன் உங்களுக்கு நேரத்தை செலவிடுவது உங்களுக்கு மன மகிழ்ச்சியை அதிகரிக்கும். இன்றைய தினம் ரொமான்ஸுக்கு மிகவும் ஒரு நல்ல உற்சாகமான நாளாக அமையப்பெறுவீர்கள். இன்றைய தினம் உங்களது மனம் கவர்ந்த காதலருடன் நீங்கள் மாலை நேரத்தில் ஏதாவது ஸ்பெஷலாக திட்டமிட்டு செயல்பட்டுங்கள். கண்டிப்பாக நல்ல ஒரு ரொமான்ஸ் நிறைந்த மகிழ்ச்சியான தினமாக அமையப்பெறுவீர்கள். இன்றைய தினம் உங்களது அலுவலக பணியில் வேலை பார்ப்பவர்களுக்கு சிறப்பான நாளாக அமையப்பெறும். குறிப்பாக ஐடி துறையில் வேலை பார்ப்பவர்களுக்கு இன்றைய தினம் உங்களது திறமையை நிரூபிக்கக்கூடிய தகுந்த சரியான வாய்ப்புகள் கிடைக்கும். நீங்கள் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த வாய்ப்புகள் இன்று கிடைக்கப்பெற்று அதை நீங்கள் சிறப்பாக செயல்படுத்தி மகிழ்வீர்கள். இன்றைய தினம் நீங்கள் உங்களது அனைத்து காரியங்களிலும் சற்று கவனம் அதிகமாக செலுத்தி வெற்றி பெறுவதற்கு சலிக்காமல் உழைத்தால் கண்டிப்பாக இன்றைய தினம் உங்களுக்கு அனைத்து காரியங்களிலும் வெற்றி பெறுவதற்கான சூழ்நிலை அமையப்பெற்றுள்ளது. இன்றைய தினம் நீங்கள் முழுமையாக உங்களது ஓய்வு நேரத்தை அனுபவிக்க மற்றவர்களிடமிருந்து விலகி உங்களுக்கு பிடித்த வேலைகளை செய்யுங்கள். இதன் மூலமாக உங்களது சோர்வுகள் மற்றும் உடலில் உள்ள களைப்புகள் அகலும். இன்றைய தினம் உங்களுக்கு திருமண வாழ்வு மிக இனிமையாக அமையும். உங்களது இல்லறம் சிறக்கக்கூடிய நாளாக இன்று அமையப்பெறுகிறது. திருமண வாழ்வை இனிமையாக்குவதற்காக நீங்கள் எடுத்த அனைத்து முயற்சிகளிலும் சிறப்பாக இன்று கைகூடக்கூடிய யோகமான தினமாக நீங்கள் இன்று அமையப்பெறுவீர்கள். இதனால் உங்களது குடும்பத்தில் இன்று மகிழ்ச்சிகளும் ஒற்றுமையும் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலையை நீங்கள் ஏற்படுத்தி விடுவீர்கள். இன்றைய நாள் மதியத்திற்கு மேல் உங்களுக்கு மிகச் சிறப்பான நாளாக அமையப்பெறுகிறது. நமது கடகம்
ராசிதாரர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை இப்போது காணலாம். அதற்கு முன்பாக நமது கடகம் டுடே ராசி பலன் சேனலை இதுவரை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு ஆதரவு கொடுத்து கொண்டுள்ள அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். நீங்கள் புதியவராக இருந்தால் இப்பொழுதே நமது கடகம் டுடே ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பெல் பட்டனை அழுத்தி ஆல் என்பதை அழுத்தி விடுங்கள். இதனால் நமது புதிய வீடியோக்கள் நோட்டிபிகேஷன்கள் தினமும் காலையில் உங்களுக்கு உடனடியாக கிடைக்கப் பெறுவீர்கள். நமது கடகராசி தமிழ் நண்பர்களின் நட்சத்திர ரீதியான பலன்களை காணும் பொழுது, புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதிர்பாராத சில செலவுகள் அதிகரிக்கும். இன்றைய தினம் சுப செலவுகள் ஏற்படவும் வாய்ப்புகள் உண்டு. இன்றைய தினம் உங்களுக்கு செலவுகள் அதிகரித்தாலும் அதை நீங்கள் வகைப்படுத்தி திட்டமிட்டு செயல்படுவதன் மூலமாக சிறிது சிக்கனத்தை மேற்கொள்வதன் மூலமாக உங்களது செலவுகளை குறைக்க முடியும். இதனால் உங்களது மனதில் நம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். எனவே நீங்கள் இன்றைய தினம் சிக்கனத்தை கடைபிடியுங்கள். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்று மற்றவர்களுடன் அனுசரித்து செல்வது, யாருடனும் சண்டை சச்சரவுகளில் ஈடுபடாமல் அமைதியாக பொறுத்து செல்வது மிகவும் நல்லது. இந்த நாள் உங்களுக்கு இனிமையாக மாற்ற நீங்கள் பொறுமையை கடைபிடிப்பது இன்று மிக மிக அவசியமாக அமையும். கணவன் மனைவிக்கிடையே இன்று அனுசரித்து செல்வதும் மிகச்சிறந்த நல்ல பலனை உங்களுக்கு வழங்கும். இன்றைய தினம் ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்களது செயல்பாடுகளில் சற்று மந்தத்தன்மை ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. ஆனாலும் அது சரியாகிவிடும் என்பதால் கவலைப்பட தேவையில்லை. இன்றைய தினம் ஒரு விதமான உடல் சோர்வும் ஏற்பட்டு அது நீங்கிவிடும். இன்றைய தினம் மற்றவர்கள் செயல்பாடுகளில் நீங்கள் மூக்க நிலைக்காமல் இருப்பது நல்லது. மற்றவர்கள் உதவி கேட்டாலே ஒழிய நீங்கள் தானாக சென்று வலிய சென்று செய்ய வேண்டாம். இதனால் உங்களுக்கு துன்பங்கள் நேரலாம். எனவே நீங்கள் உதவிகள் செய்யும் பொழுதும் கூட நல்லா யோசித்து செயல்படுவது மிகவும் நல்லது. மற்றவர்கள் செயல்பாடுகளில் நீங்கள் தலையிடாமல் தான் உண்டு, தனது வேலையுண்டு, தனது பொழுதுபோக்குகள் உண்டு என்று நிம்மதியாக இருப்பது உங்களுக்கு மிகவும் நன்மை பயக்கும். இன்றைய தினத்தை மேலும் சிறப்பானதாக மாற்ற நீங்கள் அணிய வேண்டிய அல்லது பயன்படுத்த வேண்டிய உங்களின் அதிர்ஷ்ட நிறம் ஊதா. இன்றைய நிறம் உங்களது அதிர்ஷ்ட எண் 9. நன்றி நண்பர்களே. நமது கடகம் டுடே ராசி பலன் சேனலில் வரும் வீடியோக்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்து கொள்ளுங்கள் மற்றும் உங்கள் நண்பர்களுடன் ஷேர் செய்து அவர்களும் பயன்பெற உதவி செய்யுங்கள். உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் தெரிவியுங்கள். மீண்டும் நாளை தின ராசி பலன்களுடன் உங்களது நாளை காலை சந்திக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.